ஹாய், ஹலோ, வெல்கம் டு தாஜ் ஹெல்பர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராகன் ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போறோம். செம்மையான சூப்பரான டிராகன் ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் பார்க்குறோம். இது டிராகன் ஃப்ரூட்ல நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. நான் ஒன்னொன்னா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் அளவுகள் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிராகன் ஃப்ரூட்டை நம்ம பொடியாக கட் பண்ணி டிஎம் வாட்டர் ஊற்றி கொதிக்க விட்டு, ஒரு கொதி லைட்டாக கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 268 கிராம் டிராகன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட், 40 கிராம் கிளிசரின் வெஜிடபிள் கிளிசரின் 40 கிராம், சாந்தன் கம் 4 கிராம், ஃபீனெக்ஸ் எத்தனால் 2 கிராம், சிஏபிபி 10 கிராம் எடுத்திருக்கேன், கொக்கோ குளுக்கோசைடு 86 கிராம். உங்களுக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் தேவையோ அந்த ஃப்ரூட் சேர்த்து செய்கிறனால நீங்கள் க்ரீன் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, இன்னும் என்னென்ன ரோஸ் எசென்ஷியல் ஆயில், இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பொறுமையாக மெதுவாக ஜாந்தன் கம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாந்தன் கம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே அதன் பிறகு நம்ம ஃபீனெக்ஸ் எத்தனால் நம்ம ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்துக்கலாம். ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு குளுக்கோசைடும் சிஏபிபியும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நம்ம கலந்துட்டே வரணும். அப்போ டக்குன்னு டிராகன் ஃப்ரூட்டோட அந்த அழகான கலர் கண்டிப்பாக மாறும்போது நம்ம திரும்ப ஒரு 1 கிராம் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் எடுத்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்தோம்னா மறுபடியும் திரும்ப அதே கலர் நமக்கு வரும். டிராகன் ஃப்ரூட் வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெயிலில் குளிர்ச்சியான பழம் தான் டிராகன் ஃப்ரூட்டு. வெயிலோட எரிச்சல், அலர்ஜி இதெல்லாம் சரி பண்ணும். நீங்கள் வெயில் டைமில் போட்டுக்கலாம், பேக்காக கூட போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக மசிச்சு லைட்டாக சுகர் சேர்த்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது டிராகன் ஃப்ரூட்டில். ஆன்டி ஏஜிங் இருக்குது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் சருமத்தை அப்படியே க்ளோயிங்காக வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. சருமத்தை ஈரப்பதமாகவே வச்சுக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, வயதாகும் தன்மை இருக்கு. வயதாகும் தன்மையை குறைக்கும். சருமத்தை பொலிவாக வச்சுக்கும், ஒரே சீராக லெவலாக வச்சுக்கும்.
கரும்புள்ளிகள்லாம் மறைஞ்சிரும். விட்டமின் சி இருக்கு இதுல. முகப்பரு, ஆக்னி சரி பண்ணும். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணும்போது டெட் ஸ்கின் செல் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். இறந்த சருமங்களை சரும தோள்களை வெளியாக்கிரும். நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போதும் பண்ணிடும். அப்புறம் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம். அதோட அந்த கலர் தான், அந்த மனம் மயக்கிற கலர் தான். அந்த அந்த கலர் அப்படியே நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். ட்ராகன் ஃப்ரூட்டோட கலரு இப்போ கொக்கோ குளுக்கோசைட் சேர்த்ததுனால அப்படியே கலர் மாறிடுச்சு. நம்ம பிஹெச் டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப பிஹெச் லெவலுக்கு கொண்டு வருவோம். பிஹெச் பார்த்தோன்னா எப்படியும் இப்போ வந்து 11 இருக்கும். எப்படியும் 11 இருக்கு. அந்த பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கிராம் சிட்ரிக் ஆசிட் சேர்த்து மெதுவாக நம்ம கலந்து விடும்போது மறுபடியும் நமக்கு அந்த பழைய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்க. இப்போ கலர் போயிடுச்சுல ஃபுல்லாக. இப்போ சிட்ரிக் ஆசிட் சேர்த்துப்போம். பிஹெச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லை சிட்ரிக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து சிட்ரிக் ஆசிட் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்களேன். மேஜிக் மாதிரி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்களா? சூப்பரா. நமக்கு தேவையான 5.5 நமக்கு கிடச்சிரும். நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து கிளிங் ரோல் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். 1 டே விட்டுட்டா கூட நல்லது தான். ஆனால் உங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரோஸ் சேர்த்துக்கிட்டேன். ரோஸ் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அது ஊற்றிருப்பேன் வேகமாக. உங்கள் பொண்ணான நேரங்களை வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி எல்லாத்தையுமே டைம் குறைக்கிறதுல அந்த ஒரு சில இதுக்கு கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுது. சாரி. முடிஞ்ச வரைக்கும் டைம் கம்மியாக வீடியோ போடணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் சரி பண்ணிடுவோம். இன்ஷா அல்லாஹ் சரியாக செஞ்சுருவோம். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு நேரம்ன்றது ரொம்ப இப்போ முக்கியம். அதில் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். இது பாருங்கள், 4 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நம்ம கொக்கோ குளுக்கோசைடு இதெல்லாம் சேர்த்துக்கனால அது கொஞ்சம் நுரைவளம் மேலே அப்படியே நிற்கிது. அதை அப்படியே 1 டே விட்டுட்டா சரியாயிடும். நான் வீடியோக்காக உடனே ஒரு 4 ஹவர்ஸில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பாட்டில்ஸ்லாம் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கிட்டு ஐசோப்ரோஃபைல் வச்சு இது பண்ணிக்கிட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பாட்டிலில் போர் பண்ணிக்கலாம். பாட்டிலில் ஊற்றிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த கலரு. இந்த கலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கலர் எவ்வளோ நாள் தாங்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மனம் மயக்கிற அழகான கலர். அழகான கலரு. அது நுரை கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அது அடங்கியிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.